வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி அவங்களோட டூ ஷார்ட்டான கிராமத்துக்கிடையே பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் பார்ட்டுங்க. அப்புறம் வந்து நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பார்ட் 1 பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஈவினிங் டைமாக நீங்கள் அகைன் அவங்க கூட்டிகிட்டு வெளியே தான் போயிருக்கீங்க. அவர் உங்ககிட்ட இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டார். கதையாக அடிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க 2 பேரும். அப்போ நீங்கள் ஏங்க சொல்லுங்கள், அது உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும்னா அதாங்க, நீங்கள் கட்டிக்கு போகிற பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படின்லாம் ஏதாவது இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் தோணுதில்லை. அப்படியா? ஆமாம், ஏன் திடீர்னு கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, காலையில் என்ற கூட்டாளி ஒருத்தி வந்தாம்ல. கூட்டாளி? உங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவதானுங்க. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குதாம்மா, அதான் கேட்க சொன்னான். ஓஹோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல பொண்ணுங்க. ஐயோ, நீங்கள் வேறு, அதெல்லாம் வேண்டாங்க. நானே வந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பலான் இருக்கேன். ஏங்க சும்மா போகிறேன்ட்டே இருக்கிறீங்க? கொஞ்ச நாள் இருந்துவிட்டு போகலாம்ல. இருக்கணும் தாங்க எனக்கும் ஆசை. ஆனால் நான் போனால் தானே இந்த ஜேர்னல் ஆரம்பிப்பாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வரப்பு வழியாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. போகும்பொழுதே கால் தடுக்கி நீங்கள் டப்புன்னு விழ போகிறீங்க. போகும்பொழுது அவர் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கு பிடிச்ச மாதிரி நிறுத்தியிருப்பார். ஏன்னா அவர் வந்து உங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டுருப்பார், நீங்கள் முன்னாடி போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்படியே பின்னாடியிலேருந்து உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பாரு. நீங்கள் அப்படியே அவர் டப்புன்னு திரும்பி பார்க்குறீங்க. இப்போது 2 பேரோட ஐஸும் அப்படியே லாக் ஆகுது. நீங்களும் ஒன்றும் பேசலை, அவரும் ஒன்றும் பேசலை. அப்போ டப்புன்னு நீங்களே அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை விட்டுடுறாரு. நீங்கள் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. ஏய் புத்தி கேட்டவனே, இப்படி தான் டப்புன்னு போடுவியா? அது சாரிங்க, தெரியாமல் பிடிச்சிட்டேன். ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே எழுந்து தட்டிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. திரும்ப அவருக்கு ஒரே வெக்கமாக வந்துடுச்சு. அவர் அப்படியே குனிஞ்சிட்டே நெழிஞ்சிட்டே அவங்க பின்னாடியே நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே அவர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகிற வழியிலேயே உங்கள் அப்பாவும் வந்துடுறாரு. வந்துட்டு, தம்பி ஃபோட்டோ பிடிக்கிற வேலையெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுங்கய்யா. மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஆனால் பெருசாக ஒன்றும் காட்டிக்கல, பிகாஸ் அது உங்களுக்கே எதுனாலும் தெரியல. இப்போ அப்படியா கண்ணு, சரி ஓகே, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு போ சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டேஹோங்கும், ஐயா இல்லைங்க ஐயா, நான் வீட்டுக்கு போகிறேன், எப்படி உன் வயன் எடுத்துகிட்டு வருவாங்கள்ல. இல்லை கண்ணு, நீ இன்றைக்கி போய் வீட்டிலையே சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் வந்து டேஹோங்கோட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது டேஹோங்க வீட்டுக்கு வராரு. வந்ததும் உங்கள் அம்மா தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா டேஹோங் 3 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே உள்ளே ஓடிடுறீங்க, கொல்லைப்புறம் பக்கமாக ஓடிடுறீங்க. அண்ட் இப்போது டேவும் உங்கள் அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ டே கிட்ட அவங்க அம்மா, எங்கண்ணே வேலையில் நல்லபடியாக போகுதாக்கோ? நல்லா போகுதுங்கம்மா. இந்த ஊரெலாம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குங்கம்மா. ஊரில் யாரையாவது பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டதும் அவர் லைட்டாக வந்து வெக்கம்லாம் படுறாரு. பட் ஸ்டில் மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி கண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் இப்போது அவங்க, இந்தா வயனே அம்மனியே, இப்போ தான் வரவே மாட்டாங்கண்ணு. நானும் கால் வலிக்குதுன்னு அவளை பிடிச்சி விட சொல்லலான்னு பார்த்தா எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவா இப்படித்தான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காலை நீட்டி அப்படியே அவங்களே அமுத்திட்டுருக்காங்க. இப்படியே அவங்க பார்த்துட்டு, அம்மா நான் வேணால் பிடிச்சி விட்டுட்டுங்களா? என்ன நீ இப்படி சொல்லிவிட்ட? அதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேணாம், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டப்புன்னு காலை மடக்குறாங்க. அப்போ அவரும், அம்மா என் அம்மாவுக்குன்னா நான் பண்ண மாட்டேனா? இங்கே வந்ததுலேருந்து வேறு நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் காலை நீட்டுங்கம்மா, நான் பிடிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க முடியாதுன்னே சொல்லியிருப்பாங்க. கடைசியாக கன்வின்ஸ் பண்ணி அவரை வந்து பிடிச்சி விட்டுட்ருப்பாரு காலை. உங்கள் அம்மாவும் அவரை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போது நீங்கள், மா எதுக்குமா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வரீங்க. வந்து பார்த்தா இந்த சீன் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. பட் அவங்க நீங்கள் வந்ததெல்லாம் கவனிக்கவே இல்லை. இப்போ நீங்களும் அப்படியே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இப்போ அப்படியே உள்ளேயும் போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. போனதுக்கப்புறம் அவங்க அப்படியே வீட்டுக்கு போயிருப்பார். இப்போது அப்படியே மார்னிங்க்கு ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக தான் எழுந்திருப்பீங்க. காலையில் எழுந்து பொறுமையாக வெளியே வரும்போதே உங்கள் அம்மா சுப்ரபாதம் பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையோட
நல்லா எருமாடு மாதிரி இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு சமைச்சிட்ருக்காங்க. நீங்களும் மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. வந்து பார்த்தா இப்போ அவங்க அங்கே தான் உட்காந்துட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே வந்து என்ன சொல்கிறது, எழுந்ததும் உங்கள் திருமுகத்தை வந்து அப்படியே காட்டியிருப்பீங்க. நீங்கள் வேறு ஐயோ இப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உள்ளே ஓடிருப்பீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போது நீங்களும் ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. வந்தால் உங்கள் அப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காரு டேக்கிட்ட. என் தம்பி இன்றைக்கே புறப்படணுமா என்ன? பொறுத்துட்டு நாளைக்கு போகலாம்ல? இல்லை காலையிலே போகணும்னு ஏதாவது இருக்குதா என்ன? போகிறதோட போகலாம்ல கண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் இல்லைங்க ஐயா கண்டிப்பாக போயாகணும், கொஞ்சம் வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவர் பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ சோகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அவர் போகிறத நினச்சி. இவ்வளோ நேரம் தொல்லையாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ அவர் போகிறத கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அவரும் உங்களை பார்த்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மண்டே இப்படி ஆட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்டிட்டு அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு சொல்லிவிட்டு, உங்கள் அம்மானா அழறாங்க, நீ திரும்ப வரணுங்கண்ணு அப்படின்லாம் சொல்லி அழுதுட்ருக்காங்க. அவங்க ரொம்ப அட்டாச் ஆகிருப்பாங்க அவங்களோட. இப்போ டேவும் அப்படியே ஒரு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. நீங்கள் வாசல்லே அவரை பார்த்த மாதிரியே நிற்கிறீங்க. அண்ட் வண்டி அப்படியே போயிடுச்சு. இப்போது உங்கள் அம்மா அப்படியே உங்களை கூப்பிட்டு அம்னியே வேலை கிடக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் வெளியவும் போயிட்டு வரீங்க. அப்போது வரும்பொழுது உங்களுக்கு அவரோட வீடு தெரியுது. தங்கியிருந்துருப்பார் இல்லையா, இங்கே இருக்கும் பொழுது அந்த வீடு தெரியுது. நீங்கள் அப்படியே அதுக்குள்ளே போகிறீங்க. போனால் உங்களுக்கு அவரோட ஸ்மெல் அங்கே இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே இது ஒரு நைட் டைம் இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் தேட மாட்டாங்க, நம்ம ஊர் தானே வந்துடுவா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. நீங்கள் அப்படியே அங்கே ஓரமாக உட்காந்துருப்பீங்க. உட்காந்துட்டு ஒரு சனம் தூங்கிருச்சு, ஓத காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. இந்த பாட்டை பாடியிருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு அதை பாடும் பொழுதே டேஹோங் ஞாபகம் தான் வந்திருக்கும். இப்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்பொழுதே உங்கள் அம்மா அப்படியே விளக்கமாத்தோடு நிற்கிறாங்க. அவங்க உங்களை பார்த்து ஏண்டி எம்பிட்டு தடவை சொல்லியிருக்கிறேன் இப்படி ஊர் பூரா சுற்றி தெரியாதன்னு, என்ன பிள்ளைங்களோட ஆட்டமாக்கும் உனக்கு, மறுவாதையும் வீட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு கூப்பிட்றாங்க. எப்போவுமே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வம்பு பண்ணுவீங்க, வீம்புக்குன்னே பேசுவீங்க. பட் இன்றைக்கி ரொம்ப அமைதியாக உள்ளே போயிடுறீங்க. பார்த்ததும் உங்கள் அம்மாக்கே என்னாச்சு இவளுக்கு மந்திர சூட்ட மாதிரி தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை சாப்பிடலாம் கூப்பிட்றாங்க. நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அப்படியே உள்ளே போய் அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ மார்னிங் அப்படியே ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அம்மா அப்படியே வேகமாக ரூம்குள்ளே ஓடி வராங்க. வந்துட்டு உங்களை எழுப்பி வயனை இந்த எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. மா எதுக்குமா காலங்காத்தால உசுப்புற? காலங்காத்தலையா? சீக்கிரம் எந்திரடி, வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்குறாங்க. வீட்டுக்கு வந்திருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திரிச்சிட்டு இந்தா கடகடன்னு போய் கொல்லையில் குளிச்சுட்டு வந்துரு, குளிச்சுட்டு இந்தா இதை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கையில் ஒரு சாரி எடுத்து கொடுக்குறாங்க. மா எதுக்குமே போடவே எல்லாம் சொல்கிறத செய்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அவங்களும் வெளியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே சாரீலாம் கட்டிட்டு வரீங்க. வெளியே வந்ததும் உங்கள் அம்மா இந்தா பிடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் காஃபி டம்ளர்லாம் வச்சு ஒரு தட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மா எனக்கு எதுக்குமா இத்தனை காப்பி, ஒன்று போதும், சொன்ன பேச்சு கேளு, போ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஹாலுக்கு நடந்து போகிறீங்க. போய் பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் அங்கே அவர் அப்பா அம்மாவோட உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா உங்களை பார்த்ததும் அப்படியே உங்ககிட்ட எழுந்து வந்து அழகாக லட்சணமாக இருக்கம்மா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே அவங்க பார்த்தா அவர் உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே இவன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலி ஷாக்காக இருக்கீங்க. பட் புரியுது உங்களுக்கு இங்கே என்ன சினாரியோ நடந்துகிட்ருக்குன்னு. அதனால் நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் இதில் சம்மந்தம் தான். ஸோ அப்படியே நீங்கள் காஃபிலாம் கொடுத்துட்டு உள்ளே அப்படியே போய்ட்றீங்க. உள்ளே போய் அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அம்மா சொல்லுங்கள் தம்பி. அம்மா எனக்கு பையனோட தனியாக பேசணும். தனியாக தானே பேசிவிட்டா போச்சு, போங்க உள்ளே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டேவும் அப்படியே உங்கள் கூட பின்னாடியே நடந்து வராரு. வந்துட்டு அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாரு. பார்த்தா நீங்கள் குதிச்சிட்ருப்பீங்க. அவர் அப்படியே செவத்தோடு சாஞ்சு நின்று கையை கட்டின மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பீங்க. திரும்பி பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி நிற்பீங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? வெளியே போங்க. நான் ஏன் வெளியே போகணும்? ஏன் போகணுமா? இப்படி தான் ஒரு பொண்ணு ரூம்குள்ளே வருவீங்களா அனுமதியே இல்லாமல்?
ஒரு பொண்ணோட ரூம்குள்ளே அனுமதி இல்லாமல் போகிறது தப்பு தான். ஆனால் என் பொண்டாட்டி ரூம்குள்ளே போகிறதுன்னா தப்பு இல்லையே. என்னது? ஆமாம், அதுக்கு தானே வந்திருக்கேன். நமக்கு இன்னும் 1 வீக்கில் கல்யாணம். ஒரு வாரத்துலையா? அப்போ உனக்கு கல்யாணன்றது ஷாக் இல்லை, ஒரு வாரத்துலங்கிறது தான் ஷாக்கு. அது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னே சொல்லவே இல்லையே. நீ பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அது நான் பண்ணிக்க மாட்டேன். ஆஹா, என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்கேருந்து ஓடிட்டீங்க. இப்போது அவங்கெல்லாம் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. உங்கள் அப்பா அம்மா அவங்க பாட்டி தட்டை மாற்றிட்டாங்க. நல்ல பையன் தானே போ அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்களாம் பாரு, ச்சே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. இப்போது அப்படியே 1 வீக் ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு அப்படியே வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து கல்யாணம் நடக்குது. பட் ஸ்டில் ஊரே வந்து கூடியிருக்காங்க. ஏன்னா ஊர் தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்லையா. டேவோட ரிலேட்டிவ்ஸ், டேவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்லாம் வந்திருப்பாங்க. அப்படியே உங்கள் கல்யாணமும் முடியுது. இப்போ முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங்கே மா ஐயா சொல்லுங்கள் தம்பி, நாங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பணும். ஏன் தம்பி பொழுதோடவே போகணுன்றீங்க? இன்றைக்கி தானே கல்யாணம் முடிஞ்சு, நாளைக்கு போகலாமே. அது இல்லைங்க ஐயா, ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ தான் போயிட்டு வந்தேன், உடனே டப்புன்னு எல்லாம் நடந்துருச்சு. கொஞ்சம் வேலை இருக்குங்க ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் பாதியிலே. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க உங்கள் அப்பா அம்மா. அப்போ நீங்களும் அவங்கள பார்த்து சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி சொன்னதும் அவங்க 2 பேரும் அழறாங்க, நீங்களும் அப்படி அழறீங்க. உங்கள் மாமாவும் வந்து உங்களை கட்டி பிடிச்சி அழறாரு. உங்கள் எல்லாரையும் பார்த்து டேக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ அவர் உங்ககிட்ட, வயன் நீ வேணால் ஒரு வாரம் இருக்கியா, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உடனே கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அப்போது உங்கள் அம்மா சட்டுன்னு, இல்லை தம்பி அப்படிலாம் வைக்கக்கூடாது, கல்யாணம் ஆன பிள்ளைய உடனே வீட்டில் வைக்கிறதா, அதெல்லாம் தப்பு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அப்போ நீங்கள், மா அதெல்லாம் இல்லை அம்மனி, நீ கிளம்பு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அழுதுகிட்டே தான் அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் சரின்னு சொல்லி அப்படியே கிளம்புறீங்க. இப்போது நீங்கள் டேவோட அம்மா அப்பா எல்லோரும் ஊருக்கு கிளம்புறீங்க. ஜிமினும் உங்களோட தான் வந்துட்டுருக்காரு. மற்றவங்க எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சீக்கிரமாகவே கிளம்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஊருக்கும் வந்து சேர்ந்துட்டீங்க. வந்தால் உங்களுக்கு அங்கே ரோட்டில் போகவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பில்டிங்ஸ்லாம் ரொம்ப டாலாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தேவங்கிட்ட, ஏங்க எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி மெத்த வீடே இல்லை தெரியுமா. மெத்த வீடா? அதாங்க, அதான் மாடியாக இருக்குல்ல. அவர் அப்படியே உங்கள் மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது நீங்களும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டீங்க. வந்ததுமே அங்கே வயன் சொல்லுங்க அத்தை, நீ ரூமுக்கு போமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் இன்றைக்கி. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆனதுமே, ஐயய்ய இந்த வீடு என்ன இப்படி உப்புசமாக இருக்குது, ஏதோ 4 செவத்துக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரிலாம் இருக்குது ஏனுங்க. அப்போது டேவும் உள்ளே வராரு. வந்ததும், என்னாச்சு, உனக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? அது இல்லைங்க, இங்கே ஒரே உப்புசமாக இருக்குது, அதான். ஏசிலாம் ஆனில் தானே இருக்குது, ஏன் என்னாச்சு? இல்லை, ஒரு மாதிரி கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவர் ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இப்போ தான் நீங்கள், அவ்வாடா இனிமேல் அது போடவே கூடாது பார்த்துக்கோங்களாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே வெளியே போய்ட்றாரு. நீங்கள் அப்படியே, எனக்கு வேறு ஒரே கசகசான்னு இருக்குது இந்த புடவை நகையெல்லாம் போட்டுட்டு, சரி போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பாத்ரூமும் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே உள்ளே என்டர் ஆகுறீங்க. என்டர் ஆகி பார்த்ததும் உங்களுக்கு அதில் தலையும் புரியல, காலும் புரியல. நீங்களும் ஒன்றா தொட்டு பார்க்குறீங்க. அப்படியே டேப்புன்னு நினச்சி ஷவரை திறந்து விட்டீங்க. அப்படியே முழுசாக நனைஞ்சு போயிட்டீங்க. இப்போது ரூம்குள்ளே வந்திருப்பார். நீங்கள் கத்திட்டு இருந்திருப்பீங்க, மழை பெய்யுது வீட்டுக்குள்ளே, ஏங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பீங்க. இப்போது அவரும் கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே நினைஞ்சிட்டு நின்றுட்டுருப்பீங்க. அவர் உங்ககிட்ட வந்து, வயன் என்ன பண்ணிகிட்ருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை நகர்த்தலான்னு போகும்பொழுது நீங்கள், எங்க மழை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரைக்கிட்ட இழுத்துருப்பீங்க. இப்போ அவரும் கம்ப்ளீட்டாக நினச்சிருப்பாரு, வயன் ஷவர் இது, மழைலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஷவர் ஆஃப் பண்ணியிருப்பார். இப்போது நீங்கள் 2 பேரும் கம்ப்ளீட்டாக வெட்டாக தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை தான் பார்க்குறாரு. இப்போது ஏங்க என்ன இது இது ஷவரா, வீட்டுக்குள்ளே மழைலாம் பெய்யுது, வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை இழுத்துட்டு வெளியே போகிறாரு. போய் அவரே டவல்லாம் எடுத்து உங்களுக்கு தலையெல்லாம் தொடச்சி விடுறாரு. நீங்கள்
ஏங்க நான் தான் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் முன்னாடி எடுக்கிறீங்க. அவர் இரு இரு இரு. இதை வச்சு துடைக்க போகிறேன் அப்படி தானே? ஆமாம் அதுக்கு அப்படின்றீங்க. அதுக்கு அவர் இதுவே ஈரமாக இருக்குது எப்படி துடைப்ப அப்படின்னு பார்க்குறாரு. ஐயோ ஆமாம்ல அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டவலை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு துவட்ட ஆரம்பிக்கிறீங்க. இப்போது நீங்கள் நல்லா வெட்டாய் வேறு இருப்பீங்களா, அதனால் உங்களோட ஸ்டொமக் ஹிப் அப்படின்னு சொல்லி அப்படியே ரிவீல் ஆகுது. அவர் வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. இப்போ பொறுமையாக அவரோட ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஹிப்பில் வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஏங்க கையெடுங்க. எதுக்கு? அதெல்லாம் எடுக்க முடியாது. டே கட்டித்தினே மரியாதை கையெடுத்து போடாமா. ஏ என்னடி புருஷனை வாடா போடான்ற? அப்புறம் உனக்கு மரியாதை வேறு கொடுப்பாங்களாக்கும். நீ நாள் என்ன பண்ண தெரியுமா? அது போய் நம்ம மாமா கிட்ட போட்டு தந்துடும் பார்த்துக்கோமா. அது தெரியாமல் நடந்ததுடி, அதுக்கு போய் இப்போ வாடா போடான்ற? ஆமாம் அப்படியே பழகி போச்சு. ஏதோ இப்போ சுற்றி முற்றி எல்லோரும் இருந்தாங்களேன்னு சொல்லி நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசினேன். அதுக்காக ரூம்குள்ளெல்லாம் அப்படி பேச முடியாது பார்த்துக்கோமா. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் மூக்கை பிடிச்சி கிள்ளுறாரு. அப்போ நீங்கள் அவர் கையை அப்படியே தட்டி விட்டு தா எதுக்கு சும்மா என் மூக்கு பிடிச்சி கிட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் உன் மூக்கு பார்க்க அப்படியே கிளி மூக்கு மாதிரியே இருக்குடி. அதான் கிளி மூக்கு மாதிரி இருக்குதா? அட ஆமாங்கம்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் இடுப்பை அப்படியே கிள்ளிட்டு அங்கேருந்து ஓடிட்டார். ஐயா சாமி நம்ம வாசை பேசுது அப்படின்னு சொல்லி நீங்களும் சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இப்போ அப்படியே நம்ம நைட்டுக்கு ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா, ட்ராவல் பண்ணி வந்ததுனால உங்கள் 2 பேருக்குமே பயங்கர டயர்டாக இருக்கும். 2 பேரும் படுத்ததும் கப்பு சப்புன்னு தூங்கிட்டீங்க. இப்போது ஒரு மிட் நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் ஐயா என்னது டே டே ஏனுங்க எந்திரிங்க. அப்போது அவரும் எழுந்து சும்மா படுத்து தூங்குடி. ஏங்க இங்கே பாருங்களேன். என்ன ஏதோ என்னை தங்க மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சு உனக்கு சொல்லு. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஊடு இருக்குது, இவ்வளோ பெரிய சிட்டியாமா, ஆனால் ஒரே தொல்லையாவில் இருக்குது. சொல்லையோட தொல்லையாக இருக்கா? என்னடி சொல்கிற? சொல்ல அது தெரியாதா? கொசு இங்கே பாரு கொசுவெல்லாம் கடிக்குது. இப்படி ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோ ஃபுல்லாக திறந்து வச்சுட்டா நடுராத்திரியில் கொசு கடிக்க தான் செய்யும். அப்புறம் என்ன ஆகும்? இருந்தாலும் உனக்கு கவலையே இல்லைன்ற பற்றி போய் தூங்கு போ. சரிடி இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்? என்னால் கொசு அதுக்குன்னு ஒன்றா பிடிச்சி அடிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? உங்களோட வீட்டில் கொசுவத்திலாம் கிடையாதாக்கும்? கொசுவத்தியா? நம்ம ரூமில் இருக்காது. நான் வேணா போய் அம்மா ரூமில் வாங்கிட்டு வரட்டுமா? அத்தை ரூம்லையா? அவங்க தூங்கிட்டு இருப்பாங்களே. ஆமாண்டி அதுக்கு என்னடி பண்ண முடியும் என்னால்? தட்டி தான் எழுப்பணும். ஆனால் வேணாம் போங்க நான் அப்படியே தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. அவரை எழுப்பி விட்டுட்டு இப்போ அவர் முடிச்சுட்டே உட்காந்துருக்கிறாரு. ஷூப்பா இவளை கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டோம், நாளே இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காரு. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங்கை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் காலங்காத்தாலேயே குளிச்சுட்டு சாரீலாம் கட்டிட்டு அப்படியே தலை ஈரத்தோடவே சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ரூமில். அவர் அச்சு என்னடி பண்ணுற காலையிலையே சாம்பிராணி போட்டுட்ருக்கேங்க தெரில பார்த்தா? அது தெரியுது, அதையே நம்ம ரூமில் போட்டுட்ருக்கேன், போய் பூஜை ரூமில் போட வேண்டியது தானே? ஐயோ சாம்பிராணிலாம் வீட்டு முழுக்க போடணும், அப்போ தான் எந்த நோயும் அண்டாதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதும் அவர் இதெல்லாம் இவளுக்கு யார் தான் சொல்லித்தராங்களோ. ஏதாச்சும் சொன்னீங்களா? ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போயிட்டு அந்த சாம்பிராணி அது என்னமோ சொல்லுவாங்க ஞாபகம் இல்லைங்க, அதை வந்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட போகிறீங்க. இப்போ அவர் உங்கள் கையை பிடிச்சி கிட்ட இழுக்கிறாரு. நீங்கள் இங்கே வேறு குளிக்காமல் தொட்ட மவனே கையை வெட்டி போடுவோம் பார்த்துக்கோமா, ஓடிப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து ஓடி போயிட்டீங்க. அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு அண்ட் நீங்கள் அப்படியே அங்கே ஃபேமிலியோட கம்ப்ளீட்டாக செட் ஆகிட்டீங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே என்டர் ஆகும்பொழுது ஆல்ரெடி டே உள்ளே தான் இருந்திருப்பார். அவர் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுற? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்டி. சர்ப்ரைஸா? அதான் பரிசு பரிசு பரிசா? கொடு இங்கே இல்லை வா உள்ள அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே நகர்த்தின மாதிரி உங்கள் பெட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் பெட்டுக்கு மேலே பெட்டோட எல்போர்டுக்கு மேலே உங்களோட ஒரு பெரிய பிக் மாட்டியிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் உங்கள் வெட்டிங் ஃபோட்டோ இருக்கும், பட் அதுக்கு மேலே ஒரு பெரிய பிக் மாட்டியிருக்காரு. நீங்கள் முதல்ல அவர் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பார் இல்லையா வயலில், அந்த ஃபோட்டோ தான் மாற்றிருக்காரு. நீங்கள் அதை பார்த்து
என்னடா பொய் புழுகி, என்கிட்ட என்ன சொன்ன இன்னைக்கு? இதை வந்து நீ அழிச்சு போட்டுன்னு தானே சொன்னேன், இப்போ பார்த்தா இங்கே இருக்குது, என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ? ஏன்னா ஏமாத்தினியா போ நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர் உங்களை அப்படியே அவரை பார்க்குற மாதிரி திருப்பி நிற்க வச்சு, ஏண்டி உனக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண வந்த பாரு, என்ன தான் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஃபோட்டோ என்னமோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டே வந்து உங்கள் மூக்கு நறுக்குன்னு கடிச்சு வச்சிடுறாரு. நீங்கள் அப்படி கத்துறீங்க. அப்படியே இந்த எஃப்எஃப் நான் முடிச்சுக்கிறேன், இந்த 2 ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. அட போய் போடாதீங்க இருங்க. முனி நமக்கு இந்த கொங்கு தமிழ்லாம் சூப்பராகலாம் பேச வராதுங்க. ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா கோயம்புத்தூர்காரங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சு போடுங்க, நம்மளாம் ஒன்று பண்ணுங்க அப்படிதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் அனுப்புங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். until that this is நிலா சைனிங் ஆஃப். மறக்காமல் உனக்கு பாய் சொல்லிட்டுங்க சராங்க.